ஹாஸ்டல்கள் ஒன்றும் வணிக கட்டிடங்கள் அல்ல. ஹாஸ்டல்களுக்கு குடியிருப்பு கட்டடங்களுக்கான வரி வசூலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கான ஹாஸ்டல்களுக்கு வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரியை செலுத்த கூறி சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியின் சார்பில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இந்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஹாஸ்டல் உரிமையாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகளை நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி விசாரித்தார். வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரியை ஹாஸ்டல்களுக்கு விதித்தால் அது ஹாஸ்டலில் தங்குவோரிடம்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும் என்று ஹாஸ்டல் உரிமையாளர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபர்ணா நந்தகுமார் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கும் நிலையில் இல்லாதவர்கள் தான் ஹாஸ்டல்களில் தங்குகிறார்கள். அதனால் ஹாஸ்டல்கள் குடியிருப்பு கட்டிடங்களான தானே தவிர வணிக கட்டடங்களாக கருத முடியாது என்று கூறி வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரியை செலுத்த வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஹாஸ்டல்களுக்கு குடியிருப்பு கட்டிடங்களுக்கான வரியை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.